கருணை கடலேவா கதித்த தயாபரவா சுருதி மாறையோர்க்கு சுடரொளிவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் மிக நெருக்கமான நாட்களில் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கான இந்த தயாரிப்பின் காலத்தில் கொடுக்கப்படுகிற இறை வார்த்தைகள் அத்தனையும் நம் ஆண்டவருக்குள் அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கான அழைப்பினை தருகிறது. எப்படியெல்லாம் இருந்தால் நம் ஆண்டவருடைய திட்டத்தில் பங்கேற்க முடியும் என்பதனை இதனால் வாசகமும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் தருகிற அழைப்பை உணர்ந்து பயணிக்க இந்த பலியில் ஜெபிப்போம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். சிங்கராயன் மேரி கிரேசருடைய குடும்பத்தில் லெனின் சோஃபியா இவர்களுடைய மகன் ஜேன்ஸ்லின் எஸ் ராயன் 22வது பிறந்த நாளை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் மூத்த மகனுக்கு நல்ல வரன் அமையும்படியாகவும் இறைவன் குடும்பத்திற்கு செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டுவோம். ஜேம்ஸ் சகாயராஜ் சாந்தி இவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் அண்டோ மகள் அம்லின் இருவருடைய உயர்கல்விக்காகவும் மற்றும் இன்று பிறந்தநாள் காணுகிற ஜேம்ஸ் சகாயராஜ் இறையாசிர் பெரும்படியாகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். பிச்சமாள் மரித்த 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இருளத்து இளைப்பாறுதல் அடைய குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுப்போம். திரேசியன் பெர்னாண்டோ, புஷ்பம் பெர்னாண்டோ, ஆக்னஸ் பெர்னாண்டோ ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டுவோம். அமல் பி ராயன் பபியோலா, இருதயசாமி ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரே, சேவியர் வின்ஸ்டன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் உத்தரகு ஸ்தலத்துடைய ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடையவும் வேண்டுவோம். மரிய அந்தோணிராஜ் அவர்களுடைய மனைவி ஜெயராக்கினியர்களுடைய ஆன்மா இறைவலத்தி இடைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிபார்டின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, தயாபரி பர்னாந்து, மார்க் பர்னாந்து, பிரேமராஜன் பர்னாந்து ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். இந்த கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதம் வைப்போம். இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம்.
ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நிலையான மாண்புள்ள இறைவா, விண்ணகத் தூதரின் அறிவிப்பால் மாசற்ற கன்னி சொல்லற்கரிய உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இறை இயல்பின் இல்லமாகி தூயாவியாரின் ஒளியால் நிரப்பப்பட்ட அவரது முன்மாதிரியால் நாங்கள் உமது திருவுளத்தை பணிவுடன் பற்றி கொள்ள ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவார்த்தைகள் 10 தொடங்கி 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவன். பதிலுரை பாடல். திருப்பாடல் 24. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை.
நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வானகரசின் வாயிலை திறக்கும் தாவீதின் திறவுகோல் நீரே. இருளிலே இருக்கும் கைதிகளின் தலையை களைந்திட எழுந்தருள்வீரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில்
அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த திருவருகை காலத்தினுடைய மிக நெருக்கமான காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதாவது இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவின் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக நாம் மிக நெருக்கமான ஒரு பயணம்தான் இது. இந்த பயணத்தின் நாட்களில் நமக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தி பகுதிகள் எல்லாமே ஏதாவது ஒரு கதை மாந்தரை பற்றிய செய்தியாகவே இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் முந்தா நாள் தூய யோசேப்பினுடைய அந்த தூக்கத்தை குறித்து தியானித்தோம். நேற்றைய தினம் செக்கரியா, எலிசபெத் அம்மாள் இவர்களுடைய மன்றாட்டை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு அன்னை மரியாளை குறித்த ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மரியாள் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நமக்கு மறக்கவே முடியாது. அது என்ன வார்த்தை? ஆகட்டும் என்று சொன்னதுதான். ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஆகட்டும் என்று சொன்னாள். மரியாள் ஈக்குவல் டு ஆகட்டும் என்று கூட சொல்லலாம். அந்த மரியாள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஆகட்டும் என்று கூட நாம் ஒரு புதிய விளக்கம் சொன்னால் கூட பொருத்தமாகவே இருக்கும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாள் இந்த ஆகட்டும் என்கிற வார்த்தையின் வழியாக இந்த உலகில் வாழுகிற நமக்கு மகிழ்வாக, நிறைவாக, குறைவில்லாமல் வாழ்வதற்கு, எப்போதும் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பதற்கான வழியை சொல்கிறார். என்னடா இது ஆச்சரியமா இருக்கிறது! ஆகட்டும் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளாக இப்படி இருக்கிறதா? ஆம் என்று சொன்னாள். இது சாதாரணமா ஆமா அப்படிங்கிறத விடவும் ஒரு பெரிய ஆகட்டும், ஒரு பெரிய ஆம் என்று சொல்லலாம். ஒரு பிக் எஸ் டு த வில் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த மரியாள் அப்படி என்ன இந்த ஆகட்டும் என்கிற வார்த்தையில் நமக்கு சொல்லித் தருகிறாள்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக எப்போ இருக்கும்னு சொன்னால், 2 பேர் திருமணம் முடித்து கொள்கிறாங்க. திருமணம் முடித்துக் கொள்கிற 2 பேருடைய குணாதிசயங்களும் வேற மாதிரி இருக்கும். வெவ்வேறு மனநிலைகளை கொண்டவர்கள் மனம் முடித்துக் கொள்கிறார்கள். அதுபோல வெவ்வேறு குடும்ப பின்னணி. இந்த பிள்ளை எங்கே வளர்ந்தா, எப்படி வளர்ந்தா, எப்படி செல்லமாக வளர்க்கப்பட்டா, இந்த பையன் எப்படி வளர்ந்தான், எப்படிப்பட்ட குடும்பத்தின் பின்னணியிலிருந்து வந்தான், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த குடும்பத்தில் அவர்கள் வளர்ந்த விதம், இந்த குடும்பத்தில் அவர்கள் வளர்ந்த விதம் ரெண்டுமே வேறு வேறாக இருக்கும். ஆனால் சேர்ந்து வாழுவாங்க. வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்தவர்கள், வெவ்வேறு மனநிலைகளை கொண்டவர்கள் சேர்ந்து வாழுகிறார்கள். அதுபோலவே சில நேரங்களில் நண்பர்களை பார்க்கிற போதும் ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பார். அவருக்கு நண்பர் எப்படி இருப்பார் பார்த்தா பேசாத நண்பராக இருப்பார். ஒருவர் ரொம்ப ஆவுன்னா ஏதாவது ஒரு காரியத்தை, சின்ன விஷயத்தையும் பெருசாக்கிடுவார். ஆனால் ஒரு பெரிய விஷயத்தையும் ஒரு சின்ன விஷயம் போல் பார்க்குறவர் இருப்பார். 2 பேருக்கும் நண்பர்கள் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் நண்பராக இருப்பாங்க. இப்படி 2 குணங்களை கொண்டவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கல்யாணம் முடித்து வெவ்வேறு குடும்பங்களில் வெவ்வேறு மனநிலைகளில் பிறந்தவர்கள் எப்படி இத்தனை ஆண்டுகளாக பயணிக்கிறார்கள்? 25 வருஷமாக அவங்க கல்யாணம் முடித்து நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்களே, எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று தான் காரணமாக இருந்திருக்கும், ஆகட்டும் என்பதாகத்தான் இருந்திருக்கும். ஆம் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அந்த சொல்லுதான் அவர்களை இத்தனை ஆண்டுகள் நண்பர்களாக, தம்பதியினராக இணைந்து வாழ்வதற்கு வழிகாட்டி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக, நிறைவாக, சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நிறைய நேரங்களில் எஸ் சொல்லுங்க, ஆம்னு சொல்லுங்க, ஆகட்டும்னு சொல்லுங்க. அதுதான் மரியாள் சொல்கிற, மரியாள் கற்றுத்தருகிற ஒரு வாழ்க்கைக்கான பாடம். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னால் முடியாது, நான் அது செய்ய முடியாது, நீ சொல்லி நான் கேட்கணுமோ? அது எப்படி? நான் பெரியாளா, நீ பெரியாளா? அது எப்படி? நான் சொல்கிறத நீ கேட்கணும். இந்த ஊரில் யார் பெரிய ஆள்? இந்த வீட்டில் யார் பெரிய ஆள்? யார் சம்பாதிக்கிறா? இந்த வீடு யார் பேரில் இருக்குது?
நான் இல்லைனா நீ இருப்பியோ அப்படின்னு நம்ம எதிர்த்து பேசிட்டோம்னு சொன்னால் நிம்மதி போச்சு. நிம்மதி உங்களுக்கும் போச்சு, எதிர்த்தரப்புக்கும் போச்சு. அதுதான் நடக்கு அன்பார்ந்தவர்களே. ஆனால் கொஞ்சம் மாற்றி சொல்லி பாருங்களேன். சரிப்பா, சரிம்மா, சரி விடுப்பா, சரி விடுப்பா, சரிம்மா, இப்படி சொல்லி பாருங்க. எவ்வளோ பெரிய சண்டையாக இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டுமே, ஒன்றும் இல்லாமல் போயிடும். மரியாள் அதைத்தான் சொல்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தோன்றி நீ இப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போற அப்படி சொல்லும் போதே எவ்வளோ பெரிய கஷ்டம் நினச்சி பாருங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு பெரிய பாரத்தை தூக்கி தலையில் சுமக்க போகிறாங்க மரியா. ஆனால் மரியாள் ஆண்டவருடைய திட்டம் என்று தெரிந்த பிறகு ஆகட்டும் என்று சொல்லிவிட்டாள். இந்த ஆகட்டும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்குள்ளாக இன்னொன்றும் இருக்கிறது. மரியாளுக்கு ஆசை உண்டா இல்லையா? அந்த பருவத்தில் மரியாளுக்கு என்று ஒரு கனவு உண்டா இல்லையா? நிச்சயமாக ஆசை உண்டு, கனவு உண்டு. ஆனாலும் கூட அந்த கனவையும் ஆசையையும் தன் விருப்பத்தையும் கூட மரியாள் இறை விருப்பமாக மாற்றிக்கொண்டாள். கடவுள் என்ன விரும்புகிறார், கடவுள் என்ன கனவு காணுகிறார், கடவுள் என்ன ஆசைப்படுகிறார், அதை நான் செய்வேன் என்று சொல்லி அவள் ஆம் என்று சொன்னாள் அல்லவா? அந்த இடத்தில் தான் மரியாள் இந்த உலகத்திற்கான மீட்பை கொண்டு வந்தாள். உங்களுக்கும் கூட அதுதான். நீ யோசித்து பாருங்க. உங்கள் வீட்டில் கணவன் மனைவியாக, குடும்பத்தில் பிள்ளைகளாக இணைந்து வாழுகிற இடத்துல உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு, உங்களுக்கும் ஒரு கனவு இருக்கு, உங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. ஆனாலும் என்ன சொல்லணும்னு சொன்னால், இது என் மனைவிக்கு பிடிக்காது, இது என் பிள்ளைக்கு பிடிக்காது, அதனால் நான் விட்டுருதேன், அதனால் நான் இதை ஏற்றுக்கிறேன், அதனால் இதை பொறுத்துக்கிறேன், அவங்களுக்கு பிடிக்குது இல்லை. இப்படி ஒரு சந்தோஷத்தை ஒருவர் எப்படி காண முடியும்? ஆகட்டும் என்று சொல்வதில் காண முடியும், ஆம் என்று சொல்வதில் தான் காண முடியும். என் அன்பு பிள்ளைகளே, அதை மரியாள் கண்டாள், அதை நமக்கு சொல்லித் தருகிறாள். கடவுள் கூப்பிட்டா ஆம்னு சொல்லுங்க. வீட்டில் ஒருத்தர் பேசுனா ஆம்னு சொல்லுங்க, ஆகட்டும்னு சொல்லி பழகுங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கூட காணாமல் போயிடும். சேர்ந்து நின்று செய்ய முடியும், சேர்ந்து நின்று சாதிக்க முடியும். அதைத்தான் மரியாளின் இந்த ஆகட்டும் என்கிற சொல் நமக்கு கற்றுத்தருகிறது. என் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு நபரை குறித்து தியானிக்கிற போது மரியாள் உங்களுக்கு நம் எல்லோருக்கும் கற்றுத்தருகிற பாடம் ஆகட்டும் என்று சொல்லுங்கள், நீங்கள் நிறைவோடு மகிழ்வோடு வாழுங்கள் என்பதுதான். சிந்திப்போம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உடல் பொருளாவே உனக்காக பொன்பனி புவிதனில் நிறைவாக. உடல் பொருளாவே உனக்காக பொன்பனி புவிதனில் நிறைவாக. மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக, மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன், மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பிள்ளையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பற்ற பலியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருப்பதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடனும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலுத்தமை காத்து நித்திய வாழ்வழிப்பதாக. நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுத்தேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான்
என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் வீட்டிற்கு மீட்பினை தருவாய். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணகச் செல்வத்துக்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய
எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகக் கொடையால் புதுப்பிக்க பெற்றவர்களை முது உதவியால் பாதுகாத்தருளும். அதனால் அவர்கள் மறை நிகழ்வுகளை அனுபவித்து உண்மை அமைதியில் மகிழ்வுறச் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் தூய மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாய தாயே, நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் உறுதி கொள்கிறோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருமகனோடும் என்றென்றும் வாழ்ந்திட அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாகிய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய இடைவிடா சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருக்கும் எங்களின் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்களின் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடா சகாய தாயே, வல்லமை நிறைந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் இறந்தோரின் மீட்டுமாய் இருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் ஒலிப்பதாக. சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் வல்லமையும் வாய்ந்தது. அருள் நிறைந்த அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும்.
நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு நிறைவடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது அன்றாட வாழ்க்கையில் எம் செயல்களால் எடுத்துரைப்போம். நமது இவ்வுலக மறு உலக தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழந்தாடுகிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளில் உமது உதவியை இறைஞ்சி மன்றாடுகிறோம். துன்பத் துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வினேற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமை நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் திருவுளமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்பு தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல, மாறாக உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், நாட்டுத் தலைவர்கள், சமூகத் தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டுமென்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமூக அமைதியிலும் மத ஒற்றுமையிலும் உடன்பிறப்புகளைப் போல் வாழ்க்கை நடத்த வரமருள வேண்டுமென்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் தூயாவி அவர்களுக்கு வழிகாட்டிட வரமருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும், நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்ப அடையவும் வரமருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இறந்து போன நவநாள் பக்தர்களுக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் முடிவில்லா அமைதியை தந்தருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் எங்கள் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் பராமரிப்பை உணரவும் வரமருள வேண்டும் என்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நமது இடைவிடா சகாயத்தாயிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் அமைதியில் எடுத்து கூறுவோம். நீர் எங்களுக்கு புதிய அருள்வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றியறுதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் திருவருட்சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாளில் பங்கு பெறும் யாவரும் பெற்றுக்கொண்ட உடல் உள்ள நலன்களுக்காக எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நமது இடைவிடா சகாயத்தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோமாக. தாயே மாரி, என்றும் சகாயம் தேடினோம். தாயே மாமரி, உலகம் திசையும் மக்கள் போற்றி புகழவும் உம்மற்புத பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோம். தாயே மாமரி, நோயாளிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்த உமது மக்களை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும்,
உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். ராக்கினி தன்னை மக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். ஓ தூய கன்னி கூடியிருக்கிற நாம் அனைவரும் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் நமக்குள்ள நம்பிக்கையை அறிக்கையிட்டு மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, நீர் அருள் நிறைந்தவள், தாராள குணமும் உடையவள், இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் தான் கிறிஸ்து இயேசுவிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை வெல்லும் ஆற்றல் நிறைந்தவளாய் இருக்கிறீர். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து எங்களை தீர்வையிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் உமது உதவியை தேட அலட்சியம் செய்வதால் எங்கள் ஆன்மாவை இழந்து விடுவோமோ என்று அஞ்சுகிறோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பையும் அவரோடும் உம்மோடும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது உதவியை நாடும் எளிய மனதையும் உமது திருமகனிடமிருந்து பெற்று தாரும். ஆமென். எக்கால கிறிஸ்தவர்களோடு நாமும் ஒன்றித்து மரியன்னையை புகழுவோமாக. வல்லமைமிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படி இடைவிடா சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்னையாகிய மரியாளை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் அன்னையாக கொடுத்திருக்கிறீரே. அவரிடம் தாய்க்குரிய ஆதரவை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றென்றும் சுவைக்கும் பேறு பெற்றோராகும்படி எங்களுக்கு அருள் தாரும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவின் பிரார்த்தனை கேட்டருளும். பரத்தை படைத்த பிதா இறைவா, எங்களை தயை செய்து மீட்டருளும். உலகத்தை மீட்ட சுதன் இறைவா, எங்களை தயை செய்து மீட்டருளும். ஆவியாராம் இறைவா, எங்களை தயை செய்து மீட்டருளும். தூய்மை நிறைமூ ஒரு இறைவா, எங்களை தயை செய்து மீட்டருளும். உற்சாக நம்பிக்கை ஊட்டுகின்ற உயர் திருப்பெயரை கொண்டுள்ள இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு என்றும் உதவிடவே முப்பொழுதும் ஓடி வருகின்ற இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் முற்றும் இல்லாமல் தொடக்கத்திலே உருவான இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சோதனையில் தத்தளிக்கும் வேளையிலே எங்களை வெற்றி பெறச் செய்யும். இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தில் வாழும் மானிடரையே, அதனின்ற மீண்டு எழச் செய்யும். இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அலகையின் அடிமை தலை நின்று விடுவிக்க விரைந்து ஓடி வரும். இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தெய்வ பயம் எல்லா மாந்தரையே, இறைபயம் மனமாற்றம் பெறச் செய்யும். இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவ நெறி நின்று வாழ்ந்திடவே துணிவுடன் எம்மை வழி நடத்தும். இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயின் பிடியில் வாழ்வோரை திடம் பெறச் செய்து நலம் நல்கும். இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பங்கள் சோதனை பலவீனம் இவைகள் தவிப்போரை வாழ்வைக்கும். இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவில் நிலைக்க விரும்புவோர்க்கு உற்ற துணையாக வருகின்ற இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆன்மாக்களை வீழ்த்தும் அலகையின் போர் குணம் விலகிட பலமாகும். இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைவிடப்பட்டோர் ஏழைகளில் நிரந்தர ஆறுதலாய் வருகின்ற இடைவிடா சகாய தாய்மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களின் மரண வேளையிலே எமக்கு துணையாய் வருகின்ற
சகாய தாய்மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நாங்கள் அன்பு செய்து அருள் பெற வரங்கள் அருளுகின்ற இடைவிடா சகாய தாய்மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாழ்வின் முதலும் முடிவுமாக நின்று எங்களை அரவணைக்கும் இடைவிட சகாய தாய்மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறை புருவயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறை புருவயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறை புருவயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்களை தயவு செய்து மீட்டருளும். மன்றாடுவோமாக. அனைத்து வல்லமையும் இரக்கத்தின் கடலுமாகிய இறைவா, மனுக்குலத்திற்கு துணை புரியும்படியாக ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாவை உமது ஒரே மகனுக்கு தாயாகும்படி திருவுளமானீரே. இவருடைய வேண்டுதலால் அடியோர்கள் பாவத்தை விடுத்து தூய உள்ளத்தோடு உம்மை வணங்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. உள்ளமே நீது சொல்லுவாய் நம் ஆண்டவர் நம்மில் வரும்போது உள்ளமே நீது சொல்லுவாய் நம் ஆண்டவர் நம்மில் வரும்போது பாவியின் உள்ளம் உன் இல்லமாக்குவாய்
சொல்லுவாய் நம் ஆண்டவர் நம்மில் வரும்போது. மாண்புயர்ந்தவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானினின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமிதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது.
இயேசு பிறப்பு விழாவுக்கு நவநாள் ஜெபம். ஓர் எல்லை தொடங்கி மறு எல்லை வரை அனைத்தையும் திடமாகவும் துணிவாகவும் இனிதே நடத்தி வரும் உன்னதரின் திருவாயினின்று புறப்படும் ஞானமே, நீதியின் பாதையையும் உண்மையின் வழியையும் எமக்கு படிப்பித்தருள வந்தருளும் சுவாமி வந்தருளும். அளவற்ற நிறை வல்லமையே, இஸ்ரேல் வீட்டாரின் தலைவரே, மோசேக்கு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் தோன்றினீரே, அவருக்கு சீனாய் மலையில் திருச்சட்டத்தை கொடுத்தீரே, உம் திருக்கை வல்லமையோடு எங்களை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும். மக்கள் அனைவருக்கும் அடையாளமாக ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர்க்கும் தளிர் தண்டே, உம் திருமுன் அரசர்கள் மௌனம் காப்பார்கள், மக்கள் மன்றாடுவார்கள் அல்லவா? தாமதிக்காமல் எங்களை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும். தாவீதின் திறவுகோலே, இஸ்ரேல் வீட்டின் செங்கோலே, நீர் திறந்துவிட்டால் ஒருவனும் பூட்ட இயலாது, நீர் பூட்டிவிட்டால் ஒருவனும் திறக்க இயலாது அல்லவா? சிறையில் கட்டுண்டு கிடப்பவரை வெளியே கொணரவும், இருளிலும் சாவி நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்கவும் வந்தருளும் சுவாமி வந்தருளும். எழு ஞாயிறே, முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் சாவி நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்க வந்தருளும் சுவாமி வந்தருளும். மக்கள் அனைவரும் விரும்புகிற மன்னரே, இரு பகுதிகளையும் ஒன்றாய் இணைக்கும் மூலை கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும். எமக்கு சட்டம் இயற்றி ஆளும் இம்மானுவேலே, மக்கள் எதிர்பார்க்கும் மீட்பரே, எம்மை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும். உமது அன்பில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு புதிய துணிவை தரும் ஆண்டவரே, உம் அரசின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பி அருள வந்தருளும் சுவாமி வந்தருளும். முடிவற்ற ஆட்சியை கொண்டவரும் முழு முதற் பொருளுமான இறைவா, வல்லவரே, அமைதியின் அரசரே, உம் இல்லத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியருள உம் அரசு அரியணையிலிருந்து வந்தருளும் சுவாமி வந்தருளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, விரைந்து வாரும், காலம் தாழ்த்தாதேயும். உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் உமது வருகையினால் ஆறுதலும் ஆதரவும் பெறுவோமாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வார்த்தை மனு உருவானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும்
நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே